தூய ஆவியே, என்னை புதுப்பித்து உமது அமைதியால் நிரப்பும். என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என் ஆன்மாவை இளைப்பாறச் செய்யும். தொடக்க ஜெபம். தூய ஆவியாருக்கான இந்த நவநாள் ஜெபத்தில் இன்று நம் மனதையும் சிந்தனையையும் அமைதியடையச் செய்து நமது ஆன்மாவை புதுப்பிக்க தூய ஆவியாரை அழைக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை தொடங்குவோம். நம் வாழ்வில் தூய ஆவியாரின் முக்கியத்துவம். தூய ஆவியார் என்பவர் கடவுளின் சுவாசம். ஆதியிலே தண்ணீரின் மேல் அவர் சுற்றி கொண்டிருந்த கடவுளின் காற்று. பெந்தகோஸ்து நாளில் திருச்சபையை எழுப்பிய நெருப்பு. இயேசு நமக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்த ஆறுதலாளர். ஆவி என்பது அமைதி, உண்மை மற்றும் புதுப்பித்தல். தொடக்க நூல் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 2 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாயிருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. யோவான் அதிகாரம் 14 வசனம் 26. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதி என்பது வெளியில் இருந்து கிடைக்க வேண்டியதல்ல, அது நம்முள் இருக்க வேண்டியது. அது இயேசுவின் பரிசு. தூய ஆவியே வாரும், அமைதியின் மூலமே என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிவிடும். என் மனதில் கட்டிடப்பட்டு உயர்ந்து நிற்கும் பதற்றங்களை தகர்த்துவிடும். என் ஆன்மாவின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் சந்தேகங்களை நீக்கும். உமது ஜுவாலையென ஒளிரும் அன்பை எனக்காக அனுப்பும். உரோமையர் அதிகாரம் 8 வசனம் 6. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். அமைதியின் அர்த்தம் தியானம். மன அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாமல் போவது அல்ல, தூய ஆவியாரால் ஏற்படும் நிறைவே ஆகும். பேதுருவால் சிறையில் நிம்மதியாக உறங்க முடிந்ததற்கு காரணமும் இந்த அமைதியே. பவுல் சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டிருந்த போதும் கிறிஸ்துவை போற்றியதும் இந்த அமைதியாலே. பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 7. அப்போது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். அமைதியான மனதுடன் உங்களிடம் நீங்களே இந்த கேள்வியை கேளுங்கள். நான் எந்த இடத்தில் அமைதியற்றவனாக இருக்கிறேன்?
புதுப்பித்தலுக்கான வேண்டுதல் ஜெபம். தூய ஆவியே, என் உள்ளத்தில் புதிய உயிரை ஊற்றும். என் பழைய துயரங்களை நீக்கிவிட்டு உம்முடைய உயிரோட்டத்தால் என்னை எழுப்பும். எசேக்கியேல் அதிகாரம் 36 வசனம் 26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் மனம் சோர்ந்திருந்தால் மகிழ்ச்சியால் அதை நிரப்பும். நான் விழுந்திருக்கின்ற இடத்தில் கரம் தந்து என்னை எழுப்பும். உறைந்துள்ள என் ஆன்மாவை உமது உயிரூட்டும் நீரால் புதுப்பிப்படையச் செய்யும். இப்பொழுது அமைதியாக உங்களது கண்களை மூடி அமருங்கள். ஆழமாய் மூச்சை இழுத்து விடுங்கள். தூய ஆவியார் புறாவின் வடிவில் உங்கள் மீது இறங்கி வருவதைப் போல உங்களது மனக்கண்களால் பாருங்கள். மெல்லமாக கூறுங்கள், தூய ஆவியே வாரும், எனக்கு அமைதி தாரும். தூய ஆவியே வாரும், எனக்கு அமைதி தாரும். தூய ஆவியே வாரும், எனக்கு அமைதி தாரும். ஏசாயா அதிகாரம் 26 வசனம் 3. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். தூய ஆவியாருக்கான வேண்டுதல் ஜெபம். ஒவ்வொரு வேண்டுதலுக்கு பின்னரும் என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே என்று பதில் கூறுங்கள். ஞானத்தின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. விளக்கத்தின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. ஆலோசனையின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. துணிச்சலின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. அறிவின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. பக்தியின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. இறைவணக்கத்தின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. ஆறுதல் தரும் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. அமைதியின் ஆவியே, என்னை புதுப்பித்தருளும் தூய ஆவியே. ஆன்மா மற்றும் உள்ளத்தின் அமைதிக்கான ஜெபம். தூய ஆவியே, என் உள்ளத்தின் குழப்பங்களை நீக்கி உமது ஒளியை கொடுப்பீராக. உமது அன்பினால் என் புண்களை ஆற்றும். என் உள்ளத்தில் உள்ள கொந்தளிப்பை அமைதியாக்கும். 2 திமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 7. கடவுள் நமக்கு
கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். உலகத்தின் கூச்சலை காட்டிலும் உம்முடைய கனிவான குரலையே நான் கேட்க விரும்புகிறேன். முடிவு ஜெபம். தூய ஆவியே, உம்முடைய அமைதியை எனக்கு தந்தமைக்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் உள்ளத்தை அமைதியாக்கி என் சோர்வை புதுப்பித்து என் வாழ்க்கையை மாற்றியதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறேன். யோவான் அதிகாரம் 20 வசனங்கள் 21 முதல் 22 முடிய. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதைச் சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் நாமத்தினாலே ஆமேன். இந்த நவநாள் ஜெப வீடியோ உங்களுக்கு தைரியம் தந்திருந்தால் இதை லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் தூய ஆவியாரின் வலிமை எப்படி செயலாற்றுகிறது என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இந்த ஆன்மீக பயணத்தை தொடருங்கள்.